ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு Cuisine Vino. இந்த மழை சீசனில் நிறைய டிஃப்ரெண்ட் ரெசிபீஸ், ஹெல்த் ரிலேட்டடாக ஸ்நாக்ஸ் ரெசிபீஸ் நிறைய நம்ம சேனலில் வரப்போகுது. ஸோ நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம எப்பொழுது பார்க்குற ரெகுலராக பார்க்குற வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஒரு பொடி ரெசிபி தான். நம்ம இட்லி பொடி, பூண்டு பொடி, பருப்பு பொடி, நிறைய பொடியெலாம் பார்த்துப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலை வச்சு செய்யக்கூடிய ரொம்ப சிம்பிளான ஒரு பொடி ரெசிபி தான். ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம். ஸோ வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயை வச்சுட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு போட்டு நல்லா பொரியிற அளவுக்கு நீங்கள் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம இதில் எண்ணெயெல்லாம் எதுவும் செய்ய வேணாம், வெறும் கடாயில் தான் நான் செய்யணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தை போட்டு அதை நல்லா பொரிய விடுங்க. எண்ணெய் ஊற்றி செய்யாமல் இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா லைஃப் வரும். எண்ணெய் போடுறத விட எண்ணெய் இல்லாமல் செய்யுங்க. இப்போ இது நல்லா வந்து பொரிஞ்சிடுச்சு. இப்போ இது ஒரு தட்டில் எடுத்து வச்சுட்டு ஆற விட்டுருங்க. சைடில் ஒரு 100 கிராம் அளவுக்கு பொட்டுக்கடலை, நான் சொல்கிற அளவுக்கு தான் நான் வந்து மிளகு சீரகம் போட்டிருக்கேன். நான் வந்து 100 கிராம் அளவுக்கு பொட்டுக்கடலை போட்டிருக்கேன். இதை நல்லா ஓரளவு செவக்க வறுத்துக்கோங்க. இந்த பொடி பார்த்திங்கன்னா தோசைக்கெல்லாம் மேலே நம்ம தூவி சாப்பிட்றதுக்கு, வெங்காய தோசை, தக்காளி தோசைக்கு தூவி சாப்பிட்றதுக்கு ரெகுலர் பொடியை விட இது இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். அதில் நெய்யும் சேர்த்து நீங்கள் போட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் அந்த மாதிரி அடிக்கடி பண்ணியிருக்கோம். நார்மல் நம்ம பொடி தோசையோட இதை போட்டு சாப்பிட்டிங்கன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ இது நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இதையும் ஒரு தட்டில் எடுத்து போட்டுட்டு இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் வந்து ஒரு 5-6 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இன்னும் கூட வேணாலும் கூட சேர்த்துக்கலாம், இல்லை கம்மியாக வேணாலும் கம்மியாக சேர்த்துக்கலாம். இப்போ அதுவும் நல்லா வந்து ஓரளவு லைட்டாக ரோஸ்ட் ஆகிடுச்சு. கொஞ்சம் கலர் மாறிடுச்சு பாருங்கள். அந்தளவுக்கு வந்தோடனே எடுத்து இதெல்லாம் நல்லா ஆற வச்சுருங்க. இப்போ இதெல்லாம் கொஞ்சம் நல்லா ஆறினோடனே மிக்சியில் ஃபஸ்ட்டு வந்து அதாவது மிளகு, சீரகம், அந்த மிளகாய் அதோட கொஞ்சம் பொட்டுக்களை போட்டு கொஞ்சம் கொரகொரப்பாக அடிச்சிருங்க. முன்னாடியே எல்லாத்தையும் போட்டுட்டிங்கன்னா சில டைம் வந்து பார்த்திங்கன்னா மிளகாய் வந்து சரியாக நுணுங்காது, மிளகும் சரியாக நுணுங்காது, ரொம்ப கொரகொரப்பாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு இதை போட்டு நல்லா சுற்றிடுங்க. அதுக்காக தான் இப்படி நம்ம போட்டிருக்கோம். இதில் கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் போட்டிங்கன்னா டைஜஷனுக்கும் நல்லது, வாசனையும் சூப்பராக இருக்கும். நான் வறுக்காமல் சும்மாவே இதில் போட்டிருக்கேன். இப்போ இது லைட்டாக பாருங்கள், ஒரு கொரகொரப்பாக ஒரு 2 சுற்றிருக்கேன். ஒரு கொரகொரப்பாக சுற்றிட்டு இப்போ வந்து இதில் நம்ம மீதி இருக்கிற அந்த பொட்டுக்கடலையும் போட்டு ஒரு சுற்றிடுங்க. அதுவும் நல்லா கொரகொரப்பாகவே சுற்றிக்கோங்க. ஏன்னா இன்னும் நம்மளுக்கு 2 இன்க்ரீடியன்ஸ் போட வேண்டியிருக்கு. இதில் பார்க்குறதுக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப பவுட்ரியாக இருக்க மாதிரி இருக்குது, ஆனால் நல்லா கொரகொரப்பாக தான் இருக்குது. ஏன்னா ரொம்ப கொரகொரப்பாக இருக்கிறதாலும் சரி, ரொம்ப நைஸாக இருந்தாலும் நல்லா இருக்காது. இப்போ இதில் ஒரு 5 பல்லு பூண்டும் இதுக்கு தேவையான உப்பும் போட்டு நல்லா ஒரு சுற்றிட்டு இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் கொட்டிடலாம். எதுக்கு நான் ரொம்ப நைஸாக இருந்தால் நல்லா இருக்காதுன்னா நம்மளுக்கு ரொம்ப வந்து எண்ணெய் நிறையா ஊற்றி சாப்பிட்ற மாதிரி இருக்கும், அதனால தான். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பொடி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக அந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.